அண்மை செய்தி. பூவை ஜெகன்மூர்த்தியின் ஜாமீன் மனு தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது. காதல் திருமண விவகாரத்தில் சிறுவன் கடத்தப்பட்ட வழக்கில் ஜாமீன் கோரி பூவை ஜெகன்மூர்த்தி மனு தாக்கல் செய்திருந்தார். அவரது மனு தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது. பூவை ஜெகன்மூர்த்தியின் ஜாமீன் மனு தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது. காதல் திருமண விவகாரத்தில் சிறுவன் கடத்தப்பட்ட வழக்கில் பூவை ஜெகன்மூர்த்தி ஜாமீன் கோரி தாக்கல் செய்த மனு தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். பூவை ஜெகன்மூர்த்தியின் ஜாமீன் மனு தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது. இது பற்றிய கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் ஆனந்த் இணைப்பில் உள்ளார். ஆனந்த், வணக்கம். இது பற்றிய மேலும் விவரங்கள். வணக்கம். சிறுவன் ஆழ்கடத்தல் தொடர்பான வழக்கில் சட்டமன்ற உறுப்பினர் ஜெகன்மூர்த்தியினுடைய முன்ஜாமீன் மனுவை தள்ளுபடி செய்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. சென்னை திருவள்ளூரை அடுத்த 17 வயது சிறுவன் கடத்தல் தொடர்பான வழக்கில் ஏற்கனவே 5 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்த நிலையில் இந்த வழக்கில் ஏடிஜிபி கைது செய்யப்பட்டு அவரை காவல்துறை விடுவித்தது. இந்த நிலையில் இந்த வழக்கில் தமக்கு கைது செய்யக்கூடும் என்பதால் தமக்கு முன்ஜாமீன் வழங்க வேண்டும் என கோரி கேவிக்குப்பம் சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் பூவை ஜெகன்மூர்த்தி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். அந்த மனுவில் தமக்கும் இந்த கடத்தல் வழக்கிற்கும் எந்த தொடர்பும் இல்லை எனவும், எனவே இந்த வழக்கில் தமக்கு முன்ஜாமீன் வழங்க வேண்டும் எனவும் அவர் தன்னுடைய மனுவில் கூறியிருந்தார். இந்த வழக்கை ஏற்கனவே நீதிபதி வேல்முருகன் முன் விசாரணைக்கு வந்த பொழுது இந்த வழக்கில் ஏடிஜிபி ஜெயராம் அதே போன்று பூவை ஜெகன்மூர்த்தி இருவரும் நேரில் ஆஜராக உத்தரவிட்டனர். அதன் அடிப்படையில் நேரில் ஆஜரான ஜெகன்மூர்த்தியிடம் நீதிபதி கடும் கண்டனங்களை தெரிவித்திருந்தார். கட்ட பஞ்சாயத்து உள்ளிட்ட பணிகளில் ஈடுபடக்கூடாது எனவும் அவர் தெரிவித்திருந்தார். மேலும் ஏடிஜிபியை கைது செய்ய உத்தரவிட்டிருந்தார். இந்த நிலையில் இந்த வழக்கின் உயர்நீதிமன்ற உத்தரவை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் ஏடிஜிபி சார்பில் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கை விசாரித்த உச்சநீதிமன்றம் வழக்கை வேறு அமர்வுக்கு மாற்ற உத்தரவிட்டது. அதன் அடிப்படையில் இன்று இந்த வழக்கை நீதிபதி ஜி ஜெயச்சந்திரன் முன்பாக விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது காவல்துறை தரப்பில் ஆஜராகி இருந்த அரசின் கூடுதல் சிறப்பு வழக்கினர் உச்சநீதிமன்ற உத்தரவின் அடிப்படையில் தற்போது இந்த வழக்கினுடைய விசாரணை சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்டு விட்டதாகவும் தெரிவித்தார். மேலும் இந்த வழக்கில் மூளையாக, அதாவது ஆழ்கடத்தல் வழக்கில் மூளையாக ஜெகன்மூர்த்தி செயல்பட்டார் என்பதற்கு ஆதாரங்கள் இருப்பதாகவும், அதே போன்று அவர் அளித்த வாக்குமூலங்களில் முன்னுக்கு பின் முரணான வாக்குமூலங்கள் இருப்பதாகவும், சம்பவத்தில் அவர் தீவிரமாக ஈடுபட்டுள்ளார் என்ற குற்றச்சாட்டுகள் அவரிடம் இருப்பதற்கான ஆதாரங்கள் இருப்பதாகவும், அதே போன்று ஏடிஜிபி மற்றும் ஜெகன்மூர்த்தி இருவரும் நேரில் சந்தித்ததற்கான புகைப்பட ஆதாரங்கள் இருப்பதாகவும், எனவே இவருக்கு ஜாமீன் வழங்கக்கூடாது, ஜாமீன் வழங்கினால் சாட்சிகள் கலைக்க வாய்ப்பு இருக்கிறது, அதே போன்று வழக்கில் லட்சக்கணக்கான ரூபாய் பணம் பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாகவும், அவரை கைது செய்து விசாரிக்க வேண்டியிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. மேலும் ஏடிஜிபி தொடர்பு உள்ளதற்கான தொலைபேசி உரையாடல்கள் ஆதாரங்களும் தங்களிடம் இருப்பதாகவும் அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. மேலும் இந்த உத்தரவு என்பது இன்று நீதிமன்றம் பிறப்பிக்கின்ற உத்தரவு இது போன்ற வழக்கில் தொடர்புடையவர்களுக்கு ஒரு பாடமாக இருக்க வேண்டும் எனவும் அரசு தரப்பில் வாதிடப்பட்டது. அதே போன்று ஏடிஜிபி விவகாரத்தில் அரசு சஸ்பெண்ட் செய்யப்பட்டு விட்டதாகவும், அவரை சஸ்பெண்ட் செய்திருப்பதாகவும், இந்த வழக்கில் அவருக்கு எதிரான விசாரணை தொடர்ந்து நடைபெற்று வருவதாகவும் சிபிசிஐடி தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. மேலும் ஏடிஜிபியினுடைய வாகனத்தில் சிறுவனை அழைத்து சென்று விட்டுள்ளார்கள் என்பதால் ஏடிஜிபியும் அவருடைய வாக்குமூலத்திலும் இதனை ஒப்புக்கொண்டிருப்பதாகவும், எனவே இந்த வழக்கில் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருவதாகவும், ஆரம்ப கட்ட விசாரணை இன்னும் முழுமையாக முடிவடையாத நிலையில் ஜாமீன் வழங்கக்கூடாது, ஜாமீன் வழங்கினால் விசாரணை பாதிக்கப்படும் என்பதால் முன்ஜாமீன் வழங்கக்கூடாது எனவும் வாதிடப்பட்டது. இதனையடுத்து அனைத்து தரப்பு வாதங்களுக்கு பிறகும் இந்த வழக்கின் தீர்ப்பை இன்று மாலை அறிவிப்பதாக நீதிபதி ஜெயச்சந்திரன் அறிவித்திருந்தார். அதன் அடிப்படையில் தற்போது இந்த வழக்கின் தீர்ப்பை அறிவித்திருக்கிறார். அதில் முன்ஜாமீன் கோரி தாக்கல் செய்த அந்த வழக்கை ஜெகன்மூர்த்தியினுடைய முன்ஜாமீன் மனுவை தள்ளுபடி செய்வதாகவும், வழக்கின் விசாரணை ஆரம்ப கட்டத்தில் இருப்பதாகவும், வழக்கின் விசாரணை தற்போதைய நிலையில் முன்ஜாமீன் வழங்குவதால் பாதிக்கப்படும் என்ற காவல்துறை வாதத்தை தான் ஏற்றுக்கொள்வதாகவும், அதன் அடிப்படையில் முன்ஜாமீன் வழங்கவில்லை எனவும் முன்ஜாமீன் மனுவை தள்ளுபடி செய்வதாகவும் நீதிபதி ஜெயச்சந்திரன் தன்னுடைய உத்தரவில் தெரிவித்திருக்கின்றார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.